கடந்த சில நாட்களாக பெரும் பேசு பொருளாக இருந்த இந்த வடமாகாண காணி தொடர்பான வட்டமானி தொடர்பில் தற்போது அனுர அரசாங்கம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழ் கட்சிகளினுடைய தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக தற்போது அவர்கள் ஒரு பின்வாங்கலை மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த வட்டமானியை தாங்கள் மீளப் பெறுவதாக இன்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் அந்த காணி வட்டமானி அரசாங்கத்தால் மீளப் பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக வட மாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற மாவட்டங்களின் கரையோர பகுதிகளை அடையாளப்படுத்தி 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராத பட்சத்தில் அது அரச உரிமையாக மாற்றப்படுத்தப்படும் என வட்டமானி வெளியிடப்பட்டது. இதை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகவியலாளர் ஒருவர் அவருக்கு தெரியப்படுத்தியதன் அடிப்படையில் அந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்து அதற்கான சட்ட போராட்டத்தை ஆரம்பித்ததுடன் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் கடிதம் ஒன்றை எழுதினார். அதன் பின்னர் அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சுனா ராமநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு பிரதமர் தலைமையில் காணி அமைச்சர் கே.டி. லால்காந்தபின் தலைமையில் பாராளுமன்ற குழு கூட்டம், அதாவது பாராளுமன்ற சிறப்பு அறையொன்றில் கூட்டம் இடம்பெற்று இது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தம்முன் உள்ள நியாயம் தொடர்பாக தமிழ் கட்சிகள் முன்வைத்ததன் காரணமாக, குறிப்பாக யுத்தம், தொடர்ச்சியான இடப்பெயர்வு, சுனாமி அனர்த்தம் ஆகியவற்றின் காரணமாக உறுதிகளை தொலைத்தவர்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் 3 மாத காலத்துக்குள் இங்கு வருகை தந்து இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதென்பது ஒருபோதும் சாத்தியமாகாது என்பது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தற்போது இந்த வட்டமானியை அரசு வாபஸ் பெற்றுள்ளது என குறிப்பிடலாம். தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகளினுடைய கடுமையான எதிர்ப்பு இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அனுர அரசினால் வெளியிடப்பட்ட அந்த வட்டமானி இன்றைய தினம் மீளப்பெறப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு இந்த வட்டமானி மீளப்பெற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். குறிப்பாக இது தொடர்பாக முதலில் அவரே இந்த பிரச்சினை தொடர்பாக முன்வைத்தார். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் கடிதம் இது தொடர்பாக மேற்கொண்டதுடன் சட்டத்திறனிகளை இணைத்து சட்ட போராட்டம் ஒன்றினையும் மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வை வழங்குவதாகவும் காணி உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்ற பட்சத்தில் அவர் ஒவ்வொரு பிரதேசமாக இந்த சட்ட முகாம்களை நீதிக்கான கட்டமைப்பு என்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாரானார். இது தொடர்பாக இன்றைய தினம் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் கருத்துக்களை தெரிவித்தார். நியூஸ் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிலே காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் 28 செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள் கைவாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் இறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் விசேடமாக நண்பன் லோகதயாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசுரங்களை கண்டெடுத்ததனால்தான் இது வெளிவந்தது. அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க இணையங்களிலே காணப்பட்டது. மே மாதம் 1 அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க இணையத்திலே சேர்க்கப்பட்டது. இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு மே மாதம் 3 நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது, இது உடனடியாக மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம்
28ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள்கை வாங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடாத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம். அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழுகிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நானும் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படியான சட்ட மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. 28ஆம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே 29 அல்லது 30ஆம் தேதி அளவிலே பாரிய அளவிலான சட்ட மறுப்பு போராட்டங்கள், பகிஷ்கரிப்புகள், மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலேதான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதிலே திரு லோகதயாளன் முரசு பத்திரிகையுடைய பங்களிப்போடு இந்த விடயம் வெளிவந்த பிறகு பாராளுமன்றத்திலே இதை குறித்து கேள்வி எழுப்பிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதிலேயும் விசேடமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது இந்த சட்டத்தினுடைய பின்புலத்தையும் இந்த சட்டத்தை பிரயோகிப்பதாலே ஏற்பட போகிற விளைவுகளை பற்றியும் மிக நுணுக்கமாக சட்ட விளக்கத்தோடு அதனை தெளிவுபடுத்தி இருந்தார். ஏனென்றால் அரசாங்கம் இதை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகைக்கும் சகல ஊடகங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதிலே இதை தாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம், இந்த நடவடிக்கைகளை இடைநிறுத்துகிறோம் சொல்லிட்டார்கள். அந்த வேளையிலேயும் கூட நான் தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தேன், இதை இடைநிறுத்த முடியாது. சட்டத்திலேயே பிரிவு 4 கீழேயே 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேறு எந்த வழியிலேயும் இடைநிறுத்த முடியாது. சட்டத்தை திருத்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது. ஆகையினாலே மீள் கை வாங்குவதை விட வேறு எந்த வழியிலேயும் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட முடியாது. ஆகையினாலே கட்டாயமாக மீள் கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் குழாமுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக திரளாக அவர்கள் தாங்களாக முன்வந்து, நான் ஒரு அழைப்பை விடுத்த போது முன்வந்து அந்த மக்களுக்கான சட்ட உதவிகள் செய்வதற்கும் நாங்கள் தயாராகினோம். ஏனென்றால் நாங்கள் போராட்டங்கள் நடத்தலாம், இதை மீள் கை வாங்கும்படியாக அரசை வலியுறுத்தலாம். ஆனால் அந்தந்த காணிகளிலே வாழுகிற மக்கள் தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சட்ட உதவிகளையும் சமாந்தரமாக அதே வேளையிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கை வாங்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனாதிபதி, விசேஷமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, பிரதம மந்திரி ஹர்னி அமரசூரிய அவர்களுக்கு, காணி அமைச்சர் திரு லால்காந்தா அவர்களுக்கு, அமைச்சரவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது முக்கியமாக அவர் உள்ளூராட்சி மன்றத்தில் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகளினுடைய சித்து விளையாட்டு காரணமாக பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆனால் சில சபைகளில் நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்பது தொடர்பாகவும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை கடற்படையுடன் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக அவர் சில விடயங்களை தெரிவித்தார். இணைந்து கொண்ட எங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்பொழுது இந்த கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசமாக அணிதிரள வேண்டும், தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் கூறி கொண்டு வந்து மக்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்றுக்கொண்ட இவர்கள் இன்றைக்கு ஓட பாதை தெரியாது தடுமாறுகின்ற, குடுமி சண்டையில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை மக்கள், தமிழ் மக்கள் கண்குளிர பார்க்கின்றார்கள், ரசிக்கின்றார்கள், புசிக்கின்றார்கள். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த இவர்களுடைய சித்து விளையாட்டில் ஓடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து இந்த மக்களை இந்த விளையாட்டுக்கு நாங்கள் பலி கொடுப்பதை நாங்கள் விரும்புவது இல்லை. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தேவை இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தாங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுப்பதற்கு அதை ஆளுகின்ற ஒரு நிறுவனமே இந்த உள்ளூராட்சி சபை. அப்ப அந்த சபையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் ஒரு போதும் தேசிய மக்கள் சக்தி அதில் ஈடுபடாது. அதே நேரத்தில் எதிர்வரும் நாட்களில், இன்னொரு 2-3 நாட்களில் தெரிய வரும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் மூலமாக ஒருவேளை ஒரு சில சபைகள் அல்ல, ஒரு நேரம் பல சபைகளையும் கூட தேசிய மக்கள் சக்தியும் பெரிய சக்தியாக அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்து வருகிறோம். மீறல் நடவடிக்கை தொடர்பாக பாராளுமன்றத்தில் கடற்படையினர், அதே போன்று ராணுவம், போலீஸ் உள்ளிட்ட அனைவரோடும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அப்ப அந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற போது முதலில் நாங்கள் பார்க்கின்ற விடயம்தான், முதலாவது விடயம் வேறு எதுவும் அல்ல, உண்மையிலேயே சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள், அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, இந்திய மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு கடற்தொழிலாளர்கள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த சட்டவிரோதமான இல்லீகலியாக மீன்பிடிக்கின்றவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்குமான நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம், எடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக விஷயமாக கடற்படையினரோடு மிக ஆழமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதே போன்று அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் விஷயமாக இந்த சட்டவிரோதமாக தொழில்கள் மூலமாக இடம்பெறப் போவது என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுமே தவிர எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய சொந்தமாக இருக்கின்ற சொத்துக்கள் அளிக்கப்படுமே தவிர வேற எதுவும் அல்ல. அதனால் இந்த 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 சட்டவிரோதமான மீன்பிடி முறையை தடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இதில் விவாதங்கள் இருக்க முடியாது. அந்த வகையில் கடற்படையினரும், அதே போன்று ராணுவம், போலீஸ், அதே போன்று அரசு அதிகாரிகள், கடற்பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட கரையோர பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்ட அனைவரோடும் இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரும். ஒன்று.
இரண்டாவதாக நாங்கள் பேசணும், இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது மிகவும் பாதகமானது, பாரதூரமானது. இந்திய மீன்பிடி படகுகள் இங்கு வருவதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, 125% அதிகமான எங்களுடைய மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் இடியை வீழ்த்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய கடல் வளங்கள், வலைகள், வள்ளங்கள், படகுகள் அனைத்தையும் நாசமாக்குவது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மீன்பிடியை நம்பி வாழுகின்ற குடும்பங்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இவர்கள் செய்கின்றார்கள். அந்த வகையில் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறி இங்கு வந்து கடல் மீன் பிடிப்பது என்பது சட்டத்துக்கும் புறம்பானது, அரசியலமைப்புக்கும் புறம்பானது, சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பானது. அவ்வாறான புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றோம், அவர்களோடு உரையாடி இருக்கின்றோம். இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பக்கம் இருந்து, எங்களுடைய அமைச்சின் பக்கம் இருந்து என்னென்ன உதவிகள் தேவை என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த தேவைகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து இந்த இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம்.